இன்னைக்கு சென்னைக்கு ஒரு பஞ்சாபி தாபாவில் போய் சாப்பிட்டு பார்த்துக்கிறோம். ஹாபியாக இது இந்தியன் பஞ்சாபி தாபாவில் நான் சாப்பிட்டுக்கிட்டேன். இது ராமாபுரத்தில் அப்புறம் இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஏரியாவில் இருந்து டிராக்டர்ஸ் இருக்குது. நாங்கள் உள்ளே போய் சாப்பிட்டு பார்ப்போம். இது இருக்கிற ஏரியா சென்னை சென்ட்ரல்லே இருக்கு. ராமாபுரம் சென்னை தாபா ராமாபுரம். இந்த கீத்து கொட்டை எல்லாமே இந்த கயிறு கட்டலில் இது வரைக்கும் உட்காந்து சாப்பிட்டது கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைமு. நல்லா வித்தியாசமான அனுபவம். ஆனியன் வந்து சாப்பிடு. வெள்ளரிக்காய் இருக்கும் பார்த்து கூட. ஃபர்ஸ்ட் பிளேட்ல ஆனியன் வெள்ளரிக்காய் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க பேப்பர் போட்டு. சூப்பராக பேப்பர். ஃபர்ஸ்ட் டைம் தாபாவில் சாப்பிட்றேன். சென்னையில் தாபா ராமாபுரத்தில் இருந்தா ஹைவேல தான் ஆக்சுவலாக இருக்கும். இது பஞ்சாப் ரொம்ப ஃபேமஸான தாபா. பஞ்சாப்னா தாபா கடை வச்சிருக்கோம். பஞ்சாப்ல நிறைய பேர் இருப்பாங்க. அதோட ஃப்ரான்ச்சைசி இப்போ தமிழ்நாடுனா இப்போ சரவண பவன் ஹோட்டல், சரவண பவன் வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பஞ்சாப்புக்குன்ற பேருக்கு தாபா தான் வந்து ரொம்ப ஃபேமஸு. அதனால பஞ்சாப் தாபாவில் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ அதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஆர்டர் பண்ணோம்? நம்ம 3 ரொட்டி, பட்டர் ரொட்டி, அதுக்கப்புறம் ஒரு ஜீரா ரைஸு, அதுக்கப்புறம் மிக்சடு என்ன ரைஸ் மாதிரி பேர் மிக்சடு நான்வெஜ் சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு மஷ்ரூம் கிரேவி தொட்டுக்கிறதுக்கு தண்ணி நல்லா பெரிய கிளாஸில் ஊற்றி வச்சுக்கிறாங்க குடிக்கிறதுக்கு. இந்த இப்போ நம்ம கீத்து கொட்டாவில் இருக்கோம். கீத்து கொட்டாவில் தாபாவில் இருக்கோம். காற்று எப்படி வருது? சில்லுன்னு வருதான். பரவாயில்ல, ஓகே. பட் எனக்கு அந்த மாதிரி அவ்வளோ சில்லுன்னு தெரியல. சாதாரணமாக நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கு. நான்வெஜ் மீல்ஸ் பிரிச்சு பாருமா உள்ள என்ன இருக்குது. ஒரே ஒரு ஸ்பூன் ரைஸ் வைடா. என்னது? கடாய் மஷ்ரூமா? கடாய் மஷ்ரூம். தேடின்னு இருக்குது. என்ன தேடுதுன்னு தெரியல. ஆக்சுவலா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பேர் நம்ம சொன்னீங்களா சாதாரண ரொட்டி, பட்டர் ரொட்டி. அது வகையான ஒரு கோழி, சின்ன கோழி, குட்டி கோழி. அது ஒரு மஷ்ரூம் எடுத்து உள்ள வச்சு இது பண்ணி ஜீரா ரைஸ் ஒரு டிப் விட்டு வாயில டப்புன்னு விட்டுறணும். பார்த்த டேஸ்ட் இருக்கு, நல்லா இருக்கு. கேமரா திருப்பி என் வாயில விட முடியல. அதனால பட்டர் ரொட்டியை வாயில போட்டுக்க. மஷ்ரூம் அளவா இருக்கு, காரமும் சூப்பரா இருக்கு. விஜய் சேது மாதிரி ஒரு டிப்பு ஒன்று வச்சுன்னா அப்படியே வாயில அப்படியே அள்ளி போட்டுக்கோங்க. வெரி குட். நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டா காரத்தை விக்கல் வர விற்குது. ஆனா நான் கரெக்டா இருக்கும். எல்லாருக்கும் சூப்பரா இருக்கு. ஜாலியாக சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க, அவ்வளோதான்.
இதுக்கும் இந்த வீடியோக்கெல்லாம் பேர் வைக்க முடியாது. என்ஜாய் பண்ணலாம். ஜீரா ரைஸ் இதே மாதிரி இதே தான் ஜீரா ரைஸ் வந்தது. எனக்கு கொஞ்சம் அள்ளி போடு. மூணா உங்க ஷர்ட்னா 3 போல எத்தனை பார்சல் செஞ்சிடலாம். சாப்பிடுவோம்.